வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்குது லாவா ப்ளே அல்ட்ரா. லாவா வந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அண்டர் 10,000க்கு ஸ்மார்ட் ஃபோன் நிறைய கொண்டு வந்தாங்க. இப்போ இது வந்து ஒரு அண்டர் 15,000க்கு உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ லாவா ப்ளே அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். இது வந்து டிமென்சிட்டி 7300 சிப்செட்டில் பவர் ஆகுது. இப்போ நிறைய ஃபோன்கள் வந்து இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் இந்த சிப்செட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது. 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 14,999. அப்புறம் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருக்குது 16,999. பட் கார்டு ஆஃபர் 1000 ருபீஸ் கிடைக்குது. நிறைய கார்டுக்கு இருக்குது ஆஃபர்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது 13,999ல் இந்த ஃபோனோட விலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த விலைக்கு இது எப்படி இருக்கும், கேமிங் எப்படி இருக்கும், கேமரா எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதோட நல்லது கெட்டது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ ப்ரௌட்லி இந்தியன் போட்டிருக்காங்க. இது வந்து இந்தியா கம்பெனி, இந்தியன் ஓன்ட் கம்பெனி இது. ஸோ ரெண்டு கலரில் வருது. பின்பக்கம் இந்த ரெண்டு கலர் வேரியண்ட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ளே வந்து உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட் கிளியர் பேக் கேஸ் இருக்குது. இப்போ ஃபோனை வெளியே எடுக்கலாம். எங்கிட்ட இருக்குது இந்த ஒயிட் கலர் வேரியண்ட், ஆர்டிக் ஃப்ராஸ்ட்னு இது கலர். அப்புறம் ஒரு பிளாக் கலர் வேரியண்ட்டும் வந்து கிடைக்குது, ஆர்டிக் ஸ்லேட்னு. ஸோ இந்த பின்பக்கம் கேமரா மாடியூல் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வெயிட் பேலன்ஸ் இருக்குது. டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன பார்க்கலாம். ஸோ சர்வீஸ் அட் ஹோம் வந்து இந்த லாவா ஃபோன்களுக்கு கிடைக்குது. ஸோ 33 வாட்ஸ் சார்ஜர், டைப் சி கேபிள் மற்றும் சிம் எஜெக்டர் பின் பாக்ஸுக்குள்ளே தராங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்ப்போம். 7.8 mm திக்னஸில் வந்து பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி தான். கேமரா மாடியூல் இந்த மாதிரி ப்ராமினெண்ட்டாக பின்பக்கம் இருக்குது. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு ஐஆர் சென்சர் தராங்க. டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து தராங்க. மேலேயும் கீழேயும் இருக்குது. யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்குது. முக்கியமாக இதில் வந்து ஆடியோ ஜாக் கூட இருக்குது. அதை வந்து மிஸ் பண்ணல. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. ஸோ இதில் வந்து ஹைப்ரிட் டூவல் சிம் தராங்க. ஸோ 2 5G சிம் போடலாம். இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவில் உள்ள எல்லா 5G பிராண்ட் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து தராங்க. டூவல் ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் வந்து நல்லாவே லவுடாக இருக்கு. சார் வேல்யூ திரையில பார்க்கலாம். எஃப்எம் ரேடியோ இருக்கு. NFC கிடையாது. ப்ளோட்வேர் ஃப்ரீ. ஸோ எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து அன்னெசசிட்டியாக மற்ற ஃபோன்கள் மாதிரி இதில் வந்து தரல. ஆட்ஸும் கிடையாது இந்த ஃபோனில். ஸோ ஒரு க்ளீன் ஆண்ட்ராய்டு இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ க்ளீன் ஆண்ட்ராய்டு இருந்தால் கூட உங்களுக்கு இந்த ஃபோனில் க்ளோன்ட் ஆப்ஸ் இருக்குது. ஸோ டூவல் ஆப்ஸ் இதில் யூஸ் பண்ணலாம். ஹைட் ஆப்ஸ் தந்திருக்காங்க. ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்குது. ஆப் லாகும் தந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். 6.67 inch டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடு வருது. ஃப்ளாட் AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் தராங்க. 100% DCA P3 கலர் கேமெட் இருக்குது. ஸோ பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. ஸோ இண்டோரில் நீங்கள் வந்து படம் பார்க்குறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. கலர் ப்ரொஃபைல் நல்லாவே இருக்குது. பட் இதோட பிரைட்னஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸே வந்து 1000 nits தான் வந்து தந்திருக்காங்க. ஸோ இப்போ உள்ள ஃபோன்கள் இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ் லெவல் இதை விட பெட்டராக அதிகமாக தராங்க. ஸோ 1800 nits 2000 nitsலாம் வந்து பீக் பிரைட்னஸ் போகுது. பட் இதில் வந்து 1000 nits தான் வந்து பீக்கே இருக்குது. ஸோ ஆவரேஜ் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு பாயிண்ட். அந்த ஆம்பியன் சென்சரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைட்னஸ் லெவல் ஆட்டோவில் இருக்கும்போது கொஞ்சம் குறைவாக இருக்குது. பட் இண்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து பிரச்சனை இல்லை. நல்லாவே ஹேண்டில் ஆகுது. படம் பார்க்குறதுக்குலாம் வந்து நல்லா தான் இருக்குது. பட் பிரைட்னஸ் லெவல் மற்ற ஃபோன்கள் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க வந்து பண்ணிடலாம். யூடியூப் வீடியோஸ் வந்து 4K HDRல நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் HDR வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இதில் வந்து கிடையாது. இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இப்போ நிறைய ஃபோன்கள் இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 தான் யூஸ் பண்ணுறாங்க. சேம் சிப்செட் இதுலேயும் வருது. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு சிப்செட் இப்போதைக்கு இந்த செக்மெண்ட்டில். ஸோ 2 வேரியண்ட் வருது. 6/128 மற்றும் 8/128. UFS 3.1 ஸ்டோரேஜும் தராங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். சில ஃபோன்களில் வந்து UFS 2.2 தான் தராங்க. பட் இதில் வந்து 3.1 கிடைக்குது. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து 7 lakhs மேலே போகுது. இந்த செக்மெண்ட்டுக்கும் பார்க்கும்போது நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ கேமிங் மற்றும் மற்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு சிப்செட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் ஆகுது. இப்போ இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்ப்போம். பின்பக்கம் வந்து 2 கேமரா தந்திருக்காங்க. சோனியோட IMX682 சென்சரில் 64 MP கேமரா மெயின் கேமரா, அப்புறம் ஒரு 5 MP மேக்ரோ சென்சர் தராங்க. ஃப்ரண்டில் வந்து 13 MP கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கலாம். OS கிடையாது. பட் EIS எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தராங்க.
இப்போ 4K வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கிராப் நீங்கள் நோட் பண்ணலாம். சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் வந்து அதை பார்ப்பீங்க. டே லைட்டில் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. நைட் ஃபோட்டோஸ் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. இது கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாம். பட் இப்போ கேமரா சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கேமரா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோமோ இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, டூவல் வியூ தராங்க, டாக்குமெண்ட் மோடு இருக்குது, மேக்ரோ மோடும் இருக்குது. "4K வீடியோ டெஸ்ட் ரோலிங்." அப்படியே அந்த பூக்கிட்ட போய் ஃபோக்கஸ் எப்படின்னு பார்ப்போம். வெரி குட். ஸோ 1080pல வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்டெபிலிட்டி தந்திருக்காங்க. ஸோ அதையும் வந்து நான் வந்து காண்பிக்கிறேன். ஸோ ஸ்டெபிளைஸ்டு வீடியோ சாம்பிள், அது கொஞ்சம் கிராப் இருக்கு. ஸோ ஒரிஜினல் டெக் கேங்ஸ்டர் சும்மா. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து வீடியோ சாம்பிள் 1080pல பார்க்குறீங்க. 4Kவும் இந்த ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் கிராப் இருக்குது. ஸோ ஜூம் இன்ல வரும். ஸோ அதோட சாம்பிள் நெக்ஸ்ட் காண்பிக்கிறேன். ஸோ இது வந்து 4K ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள். பில்டிங் வேலைலாம் நடந்திருக்கு. ஸோ இறைச்சல் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க ஃப்ரண்ட் கேமராவில் 2 சாம்பிளும். ஸோ மேக்ஸிமம் 4Kல நீங்கள் வந்து எடுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ பேட்டரி 5000 mAh பேட்டரி, 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஒரு 1.5 மணிக்குள்ள இதை ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு க்ளீனான ஒரு ஆண்ட்ராய்டு இன்ஸ்டாலேஷன். 2+3 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள் வந்து சொல்கிறாங்க. ஸோ 2 மெயின் சாஃப்ட்வேர் அப்டேட், அப்புறம் 3 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். இதான் வந்து லாவா ப்ளே அல்ட்ரா. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு இந்தியன் ஓன் கம்பெனி ஆல்ரவுண்டர் ஃபோனாக இருக்கணும். எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், கேமரா டீசெண்டான ஒரு கேமராவும் கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு ஆஃபரிங்காக இந்த லாவா ப்ளே அல்ட்ரா வந்து தந்திருக்காங்க. இதோட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற ஃபோன்களுக்கு கம்பேர் பண்ணும்போது. பட் இண்டோர்லலாம் பண்ணும்போது அது பிரச்சனை இல்லை. பட் எஸ், அது வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. ஒரு க்ளீனான ஆண்ட்ராய்டு இன்ஸ்டலேஷன், ப்ளோட்டர் எதுவும் கிடையாது, ஆட்ஸ் எதுவும் கிடையாது. ப்ளஸ் இந்தியன் ஓன் கம்பெனி. எனக்கு வந்து சைனீஸ் கம்பெனிலாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் இது வந்து ஒரு ஆப்ஷன். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சஜஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் விட சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.